ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீடர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனிதன் ஆகாரத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு திருவார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஐயா ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஐயா. எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை குணப்படுத்தும், எங்களை தைரியப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றின ஜனங்களையும் தம்மை தொடர்ந்து வருகிறதான சீடர்களையும் ஆண்டவர் தம்மிடத்தில் அழைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாமாகவே தம்மை பின்பற்றி வருகிற ஜனங்களையும் தாம் தெரிந்து கொண்ட 12 சீடர்களையும் அழைத்து ஒரு விசேஷமான காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். என்னவென்றால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஒருவன் என்னை பின்வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றுவதற்காக, ஆண்டவரை தொடர வேண்டுமானால், பின்பற்ற வேண்டுமானால் அதற்குரிய கிரயம் என்னவென்று வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே இதை தருவேன், அதை தருவேன், என்னை பின்பற்றினால் உங்களுக்கு இந்த விதமான காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி சில வாக்குறுதிகளை ஆண்டவர், அதை எதிர்மறையாக ஆண்டவர் கொடுக்கவில்லை. இங்கே ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். அந்த ஜனங்களையும் சீடர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 3 காரியங்களை இங்கே அவர் எடுத்துரைக்கிறார். ஒன்று, ஆண்டவரை பின்தொடர வேண்டுமானால் முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம் அவன் தன்னைத்தானே வெறுத்து. மனிதன் பல காரியங்களை வெறுக்கலாம். புகழ் வேண்டாம், தனக்கு சொத்துக்கள் வேண்டாம், சுகம் வேண்டாம் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை வெறுத்து அவன் ஒதுக்கலாம். ஆனால் சில நேரங்களிலே மனிதர்கள் தன்னை நேசிப்பது, தான் சுகமாக இருக்க வேண்டும், தான் கம்ஃபர்டபுள் ஜோனில் பாதுகாப்பான ஸ்தலத்தில் இருக்க வேண்டும், என்னை தாங்க வேண்டும், என்னை உபசரிக்க வேண்டும், என்னை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சில சுயநலம் அவனுக்கு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் தன்னைத்தானே வெறுத்து அவன் வெறுக்க வேண்டும். முதலாவது ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் அவன் சுயநலக்காரனாக, தன்னைத்தானே போஷிக்கிறவனாய், தன்னை மற்றவர்கள் ஆறுதல் படுத்த வேண்டும், தேறுதல் படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற காரியம் எதிர்பாராதபடிக்கு அவன் முதலாவது தன்னைத்தானே வெறுத்து. ஆண்டவர் சொல்கிற 2வது காரியம் என்னவென்றால், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில பொறுப்புகளை, பணிகளை, ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யார் யாருக்கு என்னென்ன பணிகள், உத்தரவாதங்கள், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதுதான் அவர்களுக்கு இருக்கதான சிலுவை. சில நேரங்களில் இவைகளை நாம் வாழ்க்கையில் நிறைவேற்றும் போது நிந்தைகள், பாடுகள், உபத்திரங்கள் வரலாம், பொருளாதார நெருக்கடிகள் வரலாம். அவைகள் மத்தியில் அந்த சிலுவை என்பது ஏதோ ஒரு மரத்தினாலோ பொருளினாலோ செய்யப்பட்ட அந்த சிலுவை அல்ல. இது அவர்களுக்கு இருக்கதான உத்தரவாதங்கள், பொறுப்புகள். அவைகளை எடுத்துக்கொண்டு நிந்தைகள், பாடுகள் மத்தியில்
சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். சிலுவை அவர்களுக்கு இருக்கதான பொறுப்பை அவர்கள் உணர்ந்து அவற்றை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் அன்பிலும் முன்மாதிரியாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்ற கடவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஃபாலோ மீ, என்னை பின்பற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தில் பின்பற்றுவதற்கு ஒரே ஒரு தகுதியான கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் மாசற்றவர், எந்த குறைவும் இல்லாதவர், பூரணமானவர், நேசிக்கிறவர், நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறவர், நம்மை மன்னிக்கிற முழுமையான பரிசுத்தமாய் தோன்றினதான ஆண்டவர் என்னை பின்பற்ற கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன கிரயம்? நம்மை நாமே வெறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஆகவே இந்த தகுதிகள் ஆண்டவரை பின்பற்றுவர்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்லப்படுகிறதான எச்சரிப்பு என்னவென்றால், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. வேதம் சொல்கிறது, நாம் பிழைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஆண்டுடைய கிருபையினால இந்த உலகத்தில் நாம் பிழைக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காய், பலத்திற்காய் ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே நம்முடைய சுய முயற்சியினால, பலத்தினால, ஞானத்தினால நம்மை நாமே நாம் பாதுகாக்க முடியாது. ஆகவே தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஆண்டுடைய இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் நிமித்தம் தன்னுடைய ஜீவனை இழக்கிறவன், வேதத்திலும் பரிசுத்த வேதாமத்திலும் சபையின் வரலாற்றில் பார்க்கிற அநேக பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்ந்தவர்கள், ஆண்டவருடைய பகிர்ந்தவர்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், சிங்கங்களுக்கும் தீக்கும் இரையாக்கப்பட்டார்கள். அவைகள் மத்தியிலே அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்களே அல்லாமல் அவரை மறுதலிக்கவில்லை. தங்களுடைய ஜீவன் போனாலும் தங்களுடைய விசுவாசத்தை தோற்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி தங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு விசுவாசத்தோடும் ஓடி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே தான் வேதம் சொல்லி, என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது ஜீவனை இழந்தவர்கள் அதை ரட்சித்துக் கொள்வார்கள். ஆகவே நாம் யாருக்காக இந்த உலகத்தில் யாருக்காக நாம் வாழுகிறோம்? மனிதனுக்கு அல்ல, ஆண்டவருடைய அந்த சத்திய வசனத்திற்காக, அந்த நற்செய்தியை பறைசாற்றும்படியாக, அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய ஜீவனை நாம் கொடுக்கிறோம். உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறோம். ஆகவே அது நிமித்தமாக நம்முடைய ஜீவன் போனாலும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக, நாம் இழந்தாலும் நித்திய ஜீவனை பெறுவோம் என்கிற நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு விளம்பினார். இன்றும் வாழுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவன், அந்த வாழ்க்கை, அதற்கு இணையாக இந்த உலகத்தில் பொன்னோ வெள்ளியோ பொருளோ எந்த ஆஸ்தியும் ஈடாகாது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தில் நாம் என்னத்தை ஆதாயப்படுத்தினாலும், பொன் பொருள் பல வஸ்துக்களை நாம் சேகரித்து கொண்டாலும் அவைகளெல்லாம் நம்முடைய
ஜீவனுக்கு இணையாகாது. ஆகவே மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய காரியம், இந்த உலகத்தில் நமக்கு உழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும், பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், இவைகளெல்லாம் அத்தியாவசியமானவைகள். ஆனால் உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் முழுவதையும் நம்முடைய பெயரில் எழுதி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக அவன் என்னத்தை கொடுப்பான்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வெளியேற பெற்ற வாழ்க்கை, அந்த ஜீவன் ஒரே ஒரு முறை மாத்திரம் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அன்போடும் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் நடத்தும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஜீவனை ஆதாமுக்கு தம்முடைய ஜீவனை அவனுடைய நாசிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஜீவன் அதுக்கு இணையாக இந்த உலகம் முழுதுமாய் கொடுத்தாலும் அதற்கு இணையாகாது. ஏனென்றால் நம் ஒவ்வொருடைய ஜீவனுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும், ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக, ஜீவனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்ததினால நம்மேல் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக எந்த காரியமும் கிடையாது, உலகத்தில் எந்த வஸ்துக்களும் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் நித்தியமாய் வாழும்படியாய் ஆண்டவர் தாமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்காக, அவருடைய சுவிசேஷத்திற்காக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் என்னத்தை கொடுப்பான்? ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை விலையேற பெற்றது. அதற்கு இணையாக ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நீர் கர்த்தாவே அந்த ஜீவனுக்காக, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்காக, ஜீவனுக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காக, பிறந்திருக்கிற பிறக்கப் போகிற ஒவ்வொரு ஜீவனுக்காக உம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தீரையா. அந்த மகா பெரிய தியாகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட அன்புக்கு எங்களை அடிபணிந்து உமக்காக பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.